கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் உபத்திரவத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த உலகம் யுத்தத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த உலகம் கஷ்டத்துக்குள்ளே தான் இருக்குது. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு எல்லா ஊழியக்காரங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லா சுவிசேஷகர்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் எங்கேயுமே மனம் திரும்புதலுக்கான காரியம் இல்லை. மனுஷனுக்கு சோதனை வர காலத்தில் நீங்கள் தப்பிக்கணும்னு கர்த்தர் உங்களை விரும்புகிறாரு. ஆனால் கர்த்தர் உங்களை தப்பி வைப்பார். அப்புறம் சந்தோஷம்னா என்னன்னு தெரியுமாங்க? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற போதும் அந்த மகிழ்ச்சியாக இருக்கிற காலத்தில் 4 பேருக்கு நன்மை செய்கிறது தவிர வேறு சந்தோஷங்கிறது எதுவுமே இல்லை. இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாருக்குமே நன்மை செய்யுங்க. கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு துன்பம் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது நீங்கள் அவங்களுக்கு போய் நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை அப்படியே மாற்றிடுவார். எப்போ பிறருக்காக நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ, முக்கியத்துவம் எடுக்கிறீங்களோ, செய்யணும்னு மனசில் நினைக்கிறீங்களோ, அப்போவே உங்கள் கஷ்டம், துன்பம், துக்கம் எல்லாமே ஓடி போச்சுன்னு நினச்சிக்கோங்க. சரியா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ பாகிஸ்தானில் பிரச்சனை ஏற்பட்டுருக்கு பார்த்தீங்களா? அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த நம்ம ஆர்மி ட்ரெஸ் மாதிரியே போட்டுட்டு போய், நம்ம ஆர்மிக்காரங்கள் மாதிரியே போய் அவங்க போய் தீவிரவாதிகள் இந்திய இராணுவர் தான் நம்மளை காப்பாற்றுறவங்கன்னு நினச்சிட்டு பொதுமக்கள்லாம் அவங்கள சார்ந்திருந்தாலும் அவங்க பாட்டுக்கு தீவிரவாதிகள் அவங்கள அங்கங்கே சுட்டு குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க. இது எல்லைக்கு சண்டை நடக்குது. இந்த சண்டையெல்லாம் விலகணும். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். இப்போது உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? உலகத்தின் அதிபதி இந்த பிசாசு. உலகம் அழிய போகிறத காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? உலகம் அழிய போகுதுங்கிறது தெரியும். ஆனால் கர்த்தர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. நம்மெல்லாம் மனம் திரும்பி அவர்கிட்ட வரணும்னு. நாம் அவரிடத்துல போகிறதுக்கு நம்ம தயாராக இருப்போம். இந்த உலகம் ரொம்ப பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு. பொல்லாங்கன் யார்? பிசாசு. அவனிடத்துலேருந்து நம்ம வெளியே வரணும்.